என்னப்பா வணக்கம் சொல்றேன், யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா? நம்மளாம் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிறது எதுக்காக? ஓட்டுக்காகவா, கட்சிக்காகவா, எங்களுக்காகவா, எங்க குடும்பத்துக்காகவா? இல்ல, நாட்டுக்காக. நாடு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாட்டை நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும், நாட்டுல உள்ள மக்களை நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கிறவங்க யாரு? அது யாருன்னு என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? தெரிகிறதா? எங்க இருக்காரு? இங்க இருக்காரா? இந்த மேடையில இருக்காரா? யாரது? கேட்கல. ஓ, பச்சை துண்டு போட்டிருக்காரா? அவர்தான் நம்ம தலைவர். அவருக்கு தான் நம்ம ஓட்டு. அவருக்கு தான் போடணும் ஓட்டு. போடணும் ஓட்டு. என்னையா நடக்குது? நடக்குது தலைவரே, நடந்தது. மேடையில நீங்க பேசுனீங்க, அதை நான் பார்த்தேன். திரும்பி 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 பார்த்து 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 உங்க டயலாக் எல்லாம் எனக்கு ப்ராம்ப்டிங்கே இல்லாம மக்கப்பாயிடுச்சு தலைவரே. அப்போ இந்த மாநாடு நடந்தது நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? நடந்துச்சு தலைவரே. ரஃபீக் நம்ம பிளான் பிரகாரம் பேரிகேட் கிட்ட போய் நின்னா, ஹிட்மேன் மேல இருந்து சுட்டா, சிஎம் செத்தான். அப்ப வந்தான் தலைவர். அவன் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. யாரு அவன்? என்ன மந்திரம் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கானா? தெரியல தலைவரே. அப்புறம் ஏன் சும்மா இருக்கிற? அவனுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்க. அவனை பிடிச்சு கொல்லியா? தலைவரே, அவன் சாகக்கூடாது தலைவரே. அவன் செத்தான்னா மாநாடு நடக்காது, நீங்க சிஎம் ஆக முடியாது, எனக்கு 2 ஸ்டாரும் ஏறாது. நம்ம மாநாடு நல்லபடியா நடக்கணும்னா அவன் சாகக்கூடாது. இப்போ என்னையா பண்ணலாம்?